தோழர், இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு போதுமான நிதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான், போதுமான நிதி இல்லை, நிதியே கொடுக்கல அப்படின்றக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாடுன்னு தொங்கிட்டு இருந்தவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டை மறந்துட்டாங்க. அயோத்தியாவே மறந்தவங்க, அயோத்தி ராமனையே மறந்தவங்க. தமிழர்களை மறப்பது ஒன்றும் பெரிய விஷயம் நமக்கு இல்லை. நீ எங்களை நினைத்தால்தான் எங்களுக்கு கஷ்டம், அதனால நீ எங்களை மறந்து சந்தோஷம், அதுக்கே ஒன்று கோடி கும்புன்னு நம்ம சொல்லிக்கலாம். அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எச் ராஜா காரைக்குடியில் வந்துட்டு வழக்கம் போல அவருடைய குறைப்பை வந்து குறைச்சிருக்கிறாரு. ஆமா, தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் வாங்கின நிதிக்கு கணக்கு கொடுக்க வரைக்கும் நயா பைசா வந்துட்டு ஒன்றிய அரசு கொடுக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, இந்த காரைக்குடி பைத்தியத்துக்கு அப்பப்போ வெறி பிடிச்சிச்சுனாக்கா, அந்த வெறி பிடிச்ச நான் என்ன பண்ணுனாக்கா, அப்பப்போ பார்க்க போகிறவன் வரவன் பார்க்குறவனெல்லாம் குறைக்க ஆரம்பிக்கிறோம். அப்படி தான் இந்த எச் ராஜா என்ன பண்ணுதுனாக்கா, போகிற வரவனெல்லாம் பார்த்து குறைச்சிக்கிட்டு இருக்குது. இன்னைக்கு இவர் வந்து நிதி வந்து நீங்கள் கணக்கு காட்டுங்க அப்படின்னு கேட்குறாருல, நீ யார் முதல்ல கணக்கு கேட்க? கட்சியில் உனக்கு கட்சி பண்ணி ஆடுறதுக்கு உனக்கு ஒரு 10 கோடி ரூபா கொடுத்தாங்கல்ல, அதுக்கு நீ கணக்கு காட்டினியா? நீ அதுக்கு கணக்கு காட்டாம சொந்தமா ஒரு வீட்டை கட்டிட்டு கட்சிக்கு தேர்தல் செலவு கேள்வி கேட்டது வெளியே அனுப்பிட்டாங்க. கேள்வி கேட்டது வெளியே அனுப்பிட்டேன். கட்சி தேர்தல் நிதியா கொடுத்த பணத்தை சுருட்டிட்டு போயிட்டு வீட்டை கட்டிட்டேன். அந்த கணக்கை நீ முதல்ல காட்டு. அந்த கணக்கை காட்ட துப்பு இல்லாத நீ எங்களை வந்து மாநிலத்தை கணக்கு காட்ட சொல்றியா? சரி, நான் ஏன் கணக்கு காட்டணும்? சிம்பிளாவே கேட்கறேன். ஏன் மாநிலத்துக்கு நீ பணம் ஒதுக்கிட்டுங்க, எதுக்கு கணக்கு கேட்கற? நான் ஏதோ பண்ணிட்டு போறேன். இந்த திடீர்னு ஒரு இடத்துல வெள்ளப்பெருக்கு ஏற்படும், திடீர்னு ஒரு புயல் மழை ஏற்படும், நான் அதுக்கு கூட தான் இப்போ செலவு பண்ணுவேன். உனக்கு என்ன கணக்கு காட்டணும் நாங்க அப்படின்னு கேள்வி கேட்கலாம். ஆனா அது முறை ஆகாது. நாங்க கணக்கு காட்டுவோம் தான். எங்ககிட்ட தணிக்கை துறை இருக்குது, சிஏஜி எல்லாம் இருக்குது, எங்ககிட்ட ஆடிட்டர்லாம் இருக்கிறாங்க, தலைமைச் செயலர்லாம் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து என்னென்ன வரவு செலவுன்னு கணக்கு வருஷம் பண்ணதான் போறோம். என்ன பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதான் ஏதாவது இந்த அதை வெறி பிடிச்ச நாய் சொன்னேன் இல்லைங்களா, வெறி பிடிச்ச நாய் போற வர 4 பேரை கடிச்சிக்கிட்டு தான் இருக்கும். இவரு இந்த நாய்க்கு வெறி மட்டும் பிடிக்காது, கூட பைத்தியமும் பிடிச்சதுனாலதான் இவ்வளவு சிக்கல் வருது. புத்தி போச்சு. என்ன பண்ணுனாக்கா, சாரணர் தேர்தலில் வந்து போட்டிட்டாரு தலைவர். அப்பவே வந்து தமிழ்நாட்டை சுத்தமா நிறுத்திட்டாரு. வாங்கின ஓட்டு என்னமோ நோட்டாவை கூட தாண்டல சாரணர் தேர்தலில். அப்பவே பைத்தியம் முத்தி போய் தான் சுத்திக்கிட்டு இருக்கு. இவர் தேர்தல் நிதியெல்லாம் கையாடல் பண்ணி வீடு கட்டி இவர் மேல வந்து உள்ளுக்குள்ளே ஒரு விசாரணை எல்லாம் அமைச்சு அதெல்லாம் ஓடி போனதால தான் தலைவர் சைலண்ட் ஆயிட்டார். தேர்தல் ஓடி போயிட்டார். ஆமா, ஓடி போனவர் தான் இப்ப மீண்டும் வந்திருக்காரு. ஏன் மீண்டும் வந்திருக்கிறாருன்னா, அண்ணாமலையை வந்து லண்டனுக்கு போறாருல்ல, லண்டனுக்கு போறதால மீண்டும் கொலைக்க வந்துருச்சு. நமக்கு வந்து இந்த மாநில தலைவர் பதவி கொடுப்பாங்க, இந்த மாதிரி கான்ட்ரவர்சியை உருவாக்குறாங்க, நமக்கு மாநில தலைவர் பதவி கொடுப்பாங்க, நமக்கு பொறுப்பு கொடுப்பாங்க, நாம அப்படியே நைஸா உள்ள வந்து பூந்துக்கலாம்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கு. கணக்கெல்லாம் காட்டாம இல்லைங்க, கணக்கு காட்டாமலாம் இருக்கவே முடியாதுங்க. கணக்கு காட்டலனாக்கா ஆர்டிஐ போடலாம். ஒரு சாதாரண மனிதன் கூட ஆர்டிஐ 20 ரூபா ஆர்டிஐ செலவு பண்ணி ஆர்டிஐ போட்டு எவ்வளவுங்க வரவு செலவு கணக்கு, என்னங்க செலவு பண்ணிருக்கீங்க கணக்கு காட்டுறது நாம சாதாரண மனுஷன் கேட்கலாங்க. கணக்கெல்லாம் காட்டாமலாம் இருக்க முடியாது. இந்த காரைக்குடி பைத்தியம் ஏதாவது முத்தி போயிட்டு குலைச்சிக்கிட்டு கிடக்குது. அதனால இவனெல்லாம் ஒரு பெரிய விஷயமா எடுத்துட்டு நாம பேசி இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அரசியல் ஓரம் கட்டப்பட்ட அரசியல் அனாதை எச் ராஜா, அப்படிதான் நம்ம பார்க்கணும். இல்ல, இந்த அரசியல் அனாதையோட பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துல அரசியல் அனாதையாக்கப்பட்ட நம்மளுடைய அக்கா தமிழிசை அக்கா. ஆமா ஆமா, ஏன்னா அந்த மாதிரிதான் ஆயிடுச்சு. ஏன்னா பொது மேடையில அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்காக தமிழிசை அவர்களை ரொம்ப இது பண்ணி அவமானப்படுத்தி பேசினப்பதெல்லாம் நம்ம காணொலியில பார்த்துருந்தோம். அது இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா திரும்ப ஒரு விஷயத்த சொல்றாங்க. நாடாளுமன்றத்தில் தயாநிதி மாறன் அவர்கள் வந்துட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறித்து பேசும்போது பிராமண மொழி இப்படியெல்லாம் பேசுனது ரொம்ப தவறு, இப்படியெல்லாம் பேசக்கூடாது, ஒரு ஒன்றிய அமைச்சரை பார்த்துட்டா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை வந்துட்டு எதுக்காக நீங்க இழிவுபடுத்தி பேசுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அக்கா தமிழிசை அவர்கள் நிர்மலா சீதாராமனுக்கு ஆதரவாக பேசியிருக்கிறாங்க. இதே அக்கா தமிழிசை அவர்களை எப்படி கார்ட்டூன் போட்டது ஒரு பார்ப்பன பத்திரிகைன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதே பத்திரிகை நிர்மலா சீதாராமன் எப்படி கார்ட்டூன் போறாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா தயாநிதி மாறன் இப்படி ஜாதி இழிவுபடுத்தணும்னு பேசும்போது அந்த பார்ப்பன பத்திரிகையை பத்தி மட்டும் பேசாம இருக்கிறாங்க. இந்த போக்களை எப்படி பாக்குறீங்க? இதான் அடிமை மனோபாவம். இதுதான் அடிமை மனோபாவம். ஆதிக்க சக்தி கீழே அப்படியே போய் பிளாட்டா விழுந்துருது, நெடுஞ்சான் கடையாக விழுந்து அவர்களுடைய கால்கள் நக்கி பிடிப்பது இதுதான். இப்போ பரட்டைன்னு சொல்லிட்டு அக்கா தமிழிசைய விளம்பரம் போட்டது யாரு? தினமலர் பத்திரிகைக்காரன். அது யாரு? பார்ப்பன திமிரு தானே. இதே ஒரு பார்ப்பன பெண்ணை தினமலர்காரன் அப்படி போடுவானா? இந்த அரசு வந்து காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு போடும்போது அந்த கம்யூனிட்டி என்ன போட்டான் தெரியுமா? கக்கூஸ் நிரம்பி ஒழிதுன்னு போடுறான். என் வீட்டு பிள்ளைங்க படிக்கணும்னு சொல்லிட்டு அதையும் சேலம் தினமலர் நம்ம தெளிவா சொல்லிடணும். ஆமா, சேலம் தினமலர். ஆக மொத்தம் தினமலர் தாங்க. அவன் தினமலம் தான். அவன் வந்து இந்த மாதிரி கக்கூஸ் நிரம்பி ஒழிதுன்னு போடுறான்னா அவன் புத்தி என்ன புத்தி? அவன் சாதி புத்தியை காட்டுறான்ல. அப்ப அவனுக்கு போய் முட்டு கொடுக்க வேலையை இந்த தமிழிசை அக்கா செய்யலாமா? அப்ப சரி இருங்க, தமிழிசை அக்கா ரூட்லயே வருவோம். சாதியை நீங்க மென்ஷன் பண்றீங்கன்னு நிர்மலா சீதாராமனுக்கு எதன் அடிப்படையில பதவி கிடைச்சது?
இல்ல இவங்களுக்கு ஏன் கிடைக்கல, உங்களுக்கு ஏன் கிடைக்கல, இந்த கேள்விக்கு அவங்களுக்கு ஏன் கிடைச்சதுன்றத விட உங்களுக்கு ஏன் கிடைக்கலன்ற இதுல என்னன்னாக்கா அதிகமான குவாலிஃபைடு நிர்மலா சீதாராமன் தமிழிசைக்கு இருக்குது. ஆமா, டாக்டர், மருத்துவர். அதெல்லாம் விடுங்க, நான் கல்வி கூட நான் வைக்கல. அரசியலும் அதிகம் மக்களோட பயணித்த நபர் தமிழிசை. தேர்தல்ல நின்னவங்க தமிழிசை. தேர்தல்ல நிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போய் ஏசி கால்ல உட்காந்து பிரச்சாரம் பண்ணவங்க நிர்மலா சீதாராமன். வெயில நின்று பிரச்சாரம் பண்ண தமிழிசை. அப்ப யாருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துடணும்? ஒரு கேபினெட் கூட நீங்க துப்பிடலாம் போயிட்டீங்களே. ஆமா, இல்ல அந்த இடத்துல உன்னை வச்சிருக்கானே, உன்ன ஒரு நாயா கூட என்ன பத்தினா அந்த அக்காவுக்கு புரியாம இருக்கலையே, அதை எப்படி எடுத்து? அதான் உன்னை நாயா கூட மதிக்கலையே. அவன் உன்னை நாயா கூட மதிக்காத போது அவன்கிட்ட நீ முட்டு கொடுக்க போறியே. அவன் சாதி புத்தியோட அவன் செயல்படுறான்ல. அப்போ அதை எதிர்க்கக்கூடிய வேலையை தான் இன்றைக்கு திராவிட மாடல் அரசு அங்க மத்தியிலையும் செஞ்சுட்டு இருக்கு, மாநிலத்தையும் செஞ்சுட்டு இருக்கு. அப்ப நீ யாருக்கு சப்போர்ட்டா இருக்கணும்? உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருந்து உனக்கான வாய்ப்புகளை மறுக்கக்கூடியவனுக்கே போய் நீ முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கே. இது சாதிய அடிமை மனோநிலை. அதுல இருந்து இன்னும் தமிழிசை அக்கா மீண்டு வரல அப்படின்னு தான் நாம பார்க்கணும். அல்லது அதிகாரத்தின் கீழே மண்டிட்டு கிடக்குறாங்க அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாய்ப்பு என்பது அவர் பிராமணர் பார்ப்பனர் என்ற ஒரே காரணம் தானே தவிர அவர் ஒன்றும் பெரிய சாதித்த சாதனையாளர் கிடையாது. அவங்க வந்து பெண் போராளிகள்லாம் ஒன்றும் கிடையாது. அவருக்கு பிராமணர் பார்ப்பனர் அந்த ஒரு நூல் வித்தியாசத்துல அவங்களுக்கு பதவி கொடுத்துட்டாங்க. அக்கா தமிழிசை அவர்கள் இன்றைக்கும் பனையேரியின் மகள் அப்படிதான் நாம சொல்லணும். ஒரு சாமானிய பெண் தான், உன்ன நாயா கூட மதிக்கல, அதனால உனக்கு பதவி கிடையாது. மாநில தலைவர் பதவிக்கு இப்ப கூட அக்கா ஆசைப்பட்டாங்க, அதுக்கும் தட்டி ஓரம் கட்டி வச்சிருக்காங்க. மாநில தலைவர் வேற ஒருத்தர் போட போறாங்க போல இருக்கு. அப்போ இந்த சாதிய அடிமை மனோநிலை அப்படின்னு தான் நாம சொல்லணும். அக்கா தமிழிசைக்கு இன்னும் அந்த மனோநிலை வந்து போகல. இன்னும் தான் அடிமை என்ற ஒரு எண்ணத்திலே அவர்கள் இருக்கிறாங்க. அதனாலதான் அமித்ஷா அவர்கள் அன்னைக்கு விரல நீட்டி உன்னை கொன்னே விடுவேன் அப்படின்னு சொல்லும் போது கூட ஒரு மானமும் வெக்கமும் ரோசமும் இருந்திருந்தா அன்னைக்கே போடாம பதவியும் மயிருன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு போயிருக்கணும்ல. அப்ப அந்த அடிமை மனநிலை தான் இன்னும் இருக்கிறாங்க. அதுவும் சொந்த கட்சிக்காரனே ஐடி விங்க வச்சு அக்கா அசிங்கப்படுத்திருக்கானுங்க. நாம கூட அந்த வேலை செய்யலையே. அக்கா தமிழிசை நாம ஒன்னும் அவதூறு பரப்பலையே. இல்ல இதுல வேடிக்கைனா தினமலர் இவங்களை இழிவுபடுத்தி கார்ட்டூன் போட்டப்ப கூட முற்போக்காளர்களை கோபப்பட்டாங்க. நாம தாங்க கண்டிச்சோம், அதையும் நாம தான் கண்டிச்சோம். என்னங்க ஒரு தமிழ் பெண்ணை இந்த மாதிரி இழிவுபடுத்தி காட்டுறீங்க அப்படின்னு சொல்லி நாம தான் கண்டிச்சோம், நாம தான் துடிச்சோம் அக்காவுக்காக. ஆனா அக்கா எங்க போய் காலம் நக்குது பாத்தீங்களா? இதெல்லாம் அடிமை மனோபாவம். இது என்னைக்கு அக்கா மாத்த போறாங்கன்னு தெரியல. அவர்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய அளவிற்கு நமக்கு தகுதி இல்லைதான். ஆனா அக்கா இதை கூட புரிந்து கொள்ளவில்லையே போது நமக்கு இன்னும் வேதனையா இருக்குது. அதுதான் நமக்கு கஷ்டமா இருக்கு. இல்ல எவ்வளவு பட்டாலும் திருந்தாம அக்கா இருக்கிறதா நம்மளுடைய கவலையே கூட வந்துட்டு. ஆமா,